வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாக்ஸை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லைக் வந்து சப்வூஃபர் பாக்ஸஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 6 டபுள் கிராஸ் பாக்ஸும் 4 டபுள் கிராஸ் பாக்ஸும் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வந்து புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மகிட்ட இப்போ ரெடி ஸ்டாக் அவைலபிள். அதேமாதிரி 6 டபுள் கிராஸ் பாக்ஸும் ரெடி ஸ்டாக் அவைலபிள். 4 டபுள் கிராஸ் பாக்ஸ் மட்டும் ஸ்டாக் முடிஞ்சு போச்சு. ஸோ அது வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதுவும் வந்துகிட்டு இருக்கு, ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன பாக்ஸ் வந்திருக்கு, ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஃபுல் டைமென்ஷன்ஸோட தெளிவான எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி இது என்ன டைமென்ஷன் அந்த மாதிரி எதுவும் கேட்க வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேருக்கு ஆர்டர் போட்டவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் அதையும் பார்க்கணுங்கிற காரணத்தினால ஸோ இந்த வீடியோவை டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து என்னென்ன இது பண்ணணும், டைமென்ஷன் எப்படிலாம் வந்து என்கிட்ட எதுவும் கேட்டுக்க வேணாம். அதேமாதிரி இன்னும் நிறையா பொருட்களில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து சும்மா சின்ன வீடியோ மாதிரி இந்த வீடியோவில் வந்து கண்டினியூவாக வரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து இந்த பாக்ஸை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துருவோம். வெல்கம் பேக் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 6 டவர், 8 டவர், 8 மினி டவர், 6 மினி டவர், 8 டபுள் கிராஸ். ஸோ இத்தனை ஐட்டம்ஸும் நம்ம வந்து இப்போ ரெடியாக கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே இந்த ரூம்குள்ளே தான் இருக்குது. நான் வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸோடு என்னென்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி 2 கலர் வந்திருக்கு. 2 கலரில் ஃபஸ்ட்டு கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ இதுதான் பிளாக். இது 2 பிளாக் பாருங்கள், அதுவும் பிளாக். இதெல்லாம் பிளாக் கலரு. ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் கிரே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரேங்கிறதே பிளாக் மாதிரி தான் உங்களுக்கு வீடியோவில் தெரியலாம். ஏன்னா ரொம்ப லைட் கலராக இருந்ததுன்னா அது வந்து அவ்வளோவான ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் டார்க் கலராக கொடுத்துருக்கோம். அதாவது டார்க் கிரே மாதிரி கொடுத்து ஃபினிஷிங்லாம் நான் எப்பயும் போல் அந்த பாக்ஸில் எப்படி சொன்னிருந்தனோ அது மாதிரி ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் தெளிவான ஃபினிஷிங்கில் உங்களுக்கு நம்ம பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் எம்டிஎஃப். ஹை கிரேட் எம்டிஎஃப் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப குவாலிட்டியான எம்டிஎஃப்பை வாங்கி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். டவர் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 இன்ச்சு வுட்டில் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. அதேமாதிரி ஃபினிஷிங் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜிலேருந்து எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ தெளிவான ஒரு ஃபினிஷிங் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி நேரில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இந்த பாக்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குது, எப்படி இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே அவங்களே நேரில் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி இந்த பாக்ஸில் வந்து ஒரு ஸ்பீக்கர் லோட் பண்ணி வச்சுருந்து அவங்களுக்கு வரவங்களுக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டினேன். ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சேன். ஸோ நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைடாக தெரிஞ்சாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா லைக் வந்து அதிலே நம்ம நிறைய குவான்டிட்டியாக ரெடி பண்ணால் என்ன, நிறைய பேருக்கு அதையே கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த பாக்ஸஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் டவர். இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட டைமென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இன்ச்சஸ் டெப்த்து. ஃப்ரண்ட் டு பேக் வந்து டெப்த்து 10 இன்ச்சஸ் டெப்த்து வந்துடும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 அடி வரும். 3 ஃபீட் டவர். அதுவும் 3 ஃபீட் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5. ஸோ 8.5 வந்து அகலம் உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஒரு 6, ஒரு 4, ஒரு ட்வீட்டர். ஸோ இதுதான் இதோட இன்சைடு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு 6 இன்ச்சு, இது ஒரு 4 இன்ச்சு மிட்டு, இது ஒரு 4 இன்ச்சு ட்யூட்டர். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கோம். இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்போட எல்லா ஸ்பீக்கர் செட்டப்பும் நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ இந்த மினி டவர் இது எல்லாமே வந்து ஜிப்போட அந்த ஃபுல் செட்டிங் போடுற மாதிரியும், இல்லை டைன்ட்டியோட ஃபுல் செட்டிங் போடுற மாதிரியும், இல்லை அவார்டோட ஃபுல் செட்டிங் போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த காடி வந்து கரெக்டாக உட்கார்ற மாதிரியே நீட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து ஸ்பீக்கர் எப்படி போட்டிருக்கோமோ அந்த மாதிரி நீங்கள் இதில் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ப்ராப்பரான ஒரு குவாலிட்டியான பாக்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபினிஷிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபினிஷிங் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டு பண்ணி உள்ளே வந்து கிரில் வச்சு ஒரு ஃபினிஷிங் வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவுட்டர் சைட்லேயே உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் வரும். ஸோ 2 ஃபினிஷிங் வரும். இப்போ 2 ஃபினிஷிங் ஸோ 2 ஃபினிஷிங்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும், பட் வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வுட்டு வந்து ரவுண்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங். ஸோ இது ஒரு ஃபினிஷ், இது ஒரு ஃபினிஷ். ஸோ 2 ஃபினிஷிங்கில் மாடலில் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது ஆரஞ்சில் வந்து இந்த மாடலும் 8 இன்ச் இந்த மாடலும் இப்போ வந்து இருக்குது. 8 இன்ச் இப்போ ஆரஞ்சில் இதே இந்த மாடலுமே இன்னொன்று வந்திருக்கு. இது வந்து நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இதே மாதிரி வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது அடுத்த லாட்டில் வந்து இந்த மாதிரி வந்துடும், எல்லா பாக்ஸுமே இந்த மாதிரி வந்துடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு 8 இன்ச்சில் மினி டவர் இதுவும் வந்திருக்கு. 8 இன்ச்சில் டபுள் கிராஸ் பாக்ஸ். ஸோ டபுள் கிராஸ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 6 இன்ச்சில் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம், 6 இன்ச்சு 4 இன்ச்சு. அப்போவே என்கிட்ட நிறைய பேர் வந்து 8 இன்ச்சு வருமானு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் 8 இன்ச்சு. 8 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊஃபரு, ஒரு ட்வீட்டர் போடுற மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். இங்கே வந்து ஹேர் ஹோல் இருக்கும், இதில் பைப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பியூர் MDF. இப்போ ஆரஞ்சோட இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். இது ஒரு தியேட்டர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம், டபுள் கிராஸ் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து கிரே கலர். இதில் என்னென்ன கலர் கிடைக்கும்னா கிரே அண்டு பிளாக் கிடைக்கும். இது கிரே இருக்குது, பிளாக்கும் வந்து ஸ்டாக் கிடைக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து அந்த கிரில் ஃபிட் ஆகிற மாதிரி தெளிவாக கொடுத்துருப்போம். கிரில்லில் எந்த விதமான இந்த துணியில் எந்த விதமான டேமேஜஸும் இருக்காது. ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டமில் வந்து ஃப்ரண்ட்டு டு பேக் வந்து 7.5 இன்ச்சஸ் வருது. டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து 9.5 இன்ச்சஸ் வருது. ஓகேங்க, கால் வந்துக்கிட்டே இருக்கா, அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்க, இது வந்து டாப்பும் நம்ம சொல்லியாச்சு, கீழேயும் சொல்லியாச்சு. டாப்பில் வந்து உங்களுக்கு 9.5 கீழே 7.5 இருக்குது. ஸோ டபுள் கிராஸு. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14.5 இன்ச்சஸ் ஹைட்டு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி அகலம் வித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சஸ் வித்து. ஸோ இதுதான் இந்த பாக்ஸோட டைமென்ஷன். இது வந்து ஒரு 8 இன்ச்சு டபுள் கிராஸ் பாக்ஸு. 6 இன்ச்சு டவர் பார்த்தாச்சு, 8 இன்ச்சு டபுள் கிராஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து 8 இன்ச்சு டவர் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ 8 இன்ச்சு டவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபினிஷிங் லைக் பண்ணுறாங்க. அதாவது எனக்கு சைட்லலாம் எதுவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே எனக்கு கவர்டாக இந்த கிரில் வரணும், மெஷ் வரணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பாட்டம் போர்ஷனுக்கும் டாப் போர்ஷனுக்கும் நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு வுட்டு வச்சு மறைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டியூட்ரு, இங்கே வந்து மிட்டு, இங்கே வந்து ஊஃபர். இது வந்து 5 இன்ச்சு மிட்டுக்கு. ஸோ இது வந்து 5 இன்ச்சு மிட்டுக்கு, இது வந்து 8 இன்ச்சு ஊஃபரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்விட்டர். இங்கே வந்து உங்களுக்கு ஹேர் ஹோல் கொடுத்து நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற இது மாதிரி இருக்காது. எல்லாத்துக்குமே வந்து நம்ம இம்போர்ட்டட் பெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். வச்சு இப்படி அழுத்தினீங்கனாலே ஈஸியாக ப்ரெஸ் ஆகிக்கும். ஸோ டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு வருது. அதாவது 3 அடி, உங்களுக்கு 3 அடி வந்துடும். இதுதான் வந்து 3 அடி டவர்னு சொல்லுவாங்க. ஸோ 3 அடி டவரு. ஸோ ஃப்ரண்ட் டு பேக் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 11.5, இந்த மெஷோட சேர்த்து 11.5 வருது. அகலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இன்ச்சஸ் அகலம். ஸோ அகலம் 10 இன்ச்சஸ் அகலம் கொடுத்து இந்த மாதிரி 10.5ல் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 8 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் மிட்டு, ஒரு ட்வீட்டர். இது எல்லாமே ஜிப் ஐட்டமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிப்போட பிராண்டு, அவார்டு பிராண்டு, இல்லை டைன்டி பிராண்டு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பரான ஒரு நல்ல பேஸான பாக்ஸ். நீங்கள் அது யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஆடியோ கிளாரிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு 3-வே மினி டவர்னு சொல்லுவோம். இது வந்து 8 இன்ச்சு 3-வே மினி டவர். ஸோ ஆரஞ்சு 3-வே மினி டவரில் ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஆரஞ்சு மினி டவர். ஸோ இங்கே வந்து ஆரஞ்சு ஊஃபரு. இந்த இடத்துல வந்து ஒரு கேப் கொடுத்து அடைச்சிருப்போம். இந்த பைப்பிங்க்கு மேலே இங்கே ஒரு அடைச்சிருப்போம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்வீட்டரு, இங்கே ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர். அதாவது ஒரு எல்லாமே இதுவுமே ஜிப்பே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு புக் ஷெல்ஃப் டைப்பில் ஒரு 3-வே. அந்த புக் ஷெல்ஃப்னால் வந்து நம்ம ஷெல்ஃபில் வச்சுக்கிற மாதிரி, அதாவது நம்ம வந்து டவராக நிற்க வைக்காத புக் ஷெல்ஃப் டைப்லேயே எனக்கு 3-வே வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு இதை மினி டவர்னு சொல்லலாம், இந்த மாதிரி புக் ஷெல்ஃப்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் நிற்கவும் வச்சுக்கலாம், படுக்கவும் வச்சுக்கலாம், நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு, ஒரு 4 இன்ச்சு மிட்டு, ஒரு ட்வீட்டர். ஸோ இதுதான் இதோட ஸ்டைலு. ஸோ இதோட டெப்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இன்ச்சஸ் டெப்த்து. ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 இன்ச்சஸ் ஹைட்டு.
அகலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 inches அகலம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக கொடுத்து இந்த இடத்துல கூட இந்த துணிக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கரெக்டாக அந்த எந்த இடத்துல நம்ம கட் வேணுமோ என்ன ஸ்பீக்கர் வைக்க போகிறோமோ அதோட கட்டை மட்டும் எடுத்து மீதியோட உட்டை அப்படியே விட்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுவாங்க சில பேர். கட் பண்ணிட்டா இந்த துணிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது, உள்ளே போயிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த துணிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரே பிளாக் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 8 inch மினி டவர் ஆர் 8 inch ஷெல்ஃப் புக் ஷெல்ஃப் பாக்ஸ்னு சொல்லலாம். புக் ஷெல்ஃப் 3-way பாக்ஸ்னு சொல்லலாம். இதில் வந்து 8 inch ஊஃபரு, 5 inch மிட்டு, ஒரு ட்விட்டரு, அதாவது ஜிப்பு ட்விட்டரு, அவாட் ட்விட்டரு, நான் சொன்ன மாதிரி என்ன பிராண்டு ட்விட்டர் வேணால் போடலாம். ஸோ இதுக்குமே நடுவில் இந்த இடத்துல தடுத்துருப்போம். எப்போயுமே ஊஃபரோட சேம்பருக்கும் மிட்டு ட்விட்டரோட சேம்பருக்கும் ஒரு சேம்பர் கொடுத்துட்டோம், தனியாக பிரிச்சுருக்கோம்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியில் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதோட டெப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 11 inches டெப்த்து. ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடிங்க, 24 inches வருது, 2 அடி டவர் இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அகலம் பார்த்திங்கன்னா 10 inches. ஸோ அகலமும் பார்த்திங்கன்னா 10 inches, இது 8 inches 10 inches. மற்றபடி ஹைட் வந்து இதோட இது கொஞ்சம் அதிகம். ஸோ சூன் வந்து மேபி இந்த ஹைட்டுக்கே இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் சொல்லியிருக்கோம், வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நம்ம கட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ யூஸ் பண்ணியிருக்க பெக்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் பெக்ஸு, போட்டோன்னே ஈஸியாக ஃபிட் ஆயிரும். ஸோ இது ஒரு ப்ராப்பர் குவாலிட்டி பாக்ஸ். ஆடியோ குவாலிட்டியுமே நல்ல டிஃபர் இருக்கும். நீங்கள் ரெகுலராக எங்களோட ஆடியோவை நீங்கள் வந்து ஆடியோ டெஸ்ட்டில் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. நம்ம சேனலில் ஆடியோ டெஸ்ட் போடுற எல்லா பாக்ஸுமே நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஆடியோ டெஸ்ட்டில் போடக்கூடிய அந்த பாக்ஸ் மாடல் தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு எந்த சேம்பர் எப்படி வைக்கணும், எந்த மாதிரி டைமென்ஷனில் பாக்ஸ் அடித்தா பேஸி நல்லாயிருக்கும், ஒரு ட்ரிபிள் நல்லா வரும், எந்த மாதிரி சேம்பரை வந்து எப்படி ஒதுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஒரு டீசெண்டான முறையில் இந்த பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு நல்ல மிட் பட்ஜெட்டுக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட்டும் கிடையாது, ரொம்ப லோ பட்ஜெட்டும் கிடையாது. ஒரு மிட் பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் வாங்குறவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும், நான் வந்து எந்த விதத்துலையும் எனக்கு காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, ஆடியோ குவாலிட்டி எனக்கு வந்து தரமாக இருக்கணும், எனக்கு வந்து பட்ஜெட்டும் மினியாக இருக்கணும். ஏன்னா ஒரு பிராண்டரில் போய்ட்டு நம்ம ஒரு டவர் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவரே வந்து 60,000 70,000 வருது. 2 டவர் சேர்ந்தால் 1 லட்சம் 1.5 லட்சம் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் ஜிப்பு, டைன்டி, அவான்னு சொல்லிட்டு இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் நிறையா வருது, டூகி சவுண்ட் வருது, இந்த மாதிரி நிறையா பிராண்டு வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸோட இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து இன்னும் தரமாக இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இதோட ப்ரைஸிங்ஸும் இருக்கும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனோட நம்ம இதை வாங்கிடக்கூடாது. இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் ஆடியோ குவாலிட்டி உண்மையாகவே தரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளோட கேட்டலாகை பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல முறையில் பேக்கிங் பண்ணி தெளிவாக உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ இது வந்து எப்படி வந்து நாங்கள் பேக்கிங் பண்ணுற வச்சுருக்கோம், எப்படி பேக்கிங் பண்ணி அனுப்புங்கிறதுக்கும் இந்த வீடியோட கண்டினியூஷனாக கொஞ்சம் சின்னதாக காட்டுறோம், கிளிம்ஸ் மாதிரி காட்டுறோம் பாருங்கள். அதேமாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்க, நான் சொல்லியிருந்தேன் இந்த பாருங்கள், இது எல்லாமே தான் பாக்ஸு. இதில் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் க்ரே. ஸோ க்ரேக்கும் பிளாக்குக்கும் வித்தியாசம் என்னன்னு நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் க்ரே, அது பிளாக்கு. ஸோ ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் பக்கத்தில் பார்க்குறீங்க. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரியே பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நம்ம எல்லாமே வந்து பிரித்து உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங் இதை பிரிக்கிறதுக்கே 10-15 நிமிஷம் ஆகிரும். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கோம். ஸோ இது ஒரு பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் 650 ரூபா என்னமோ வந்து வரும். இது வந்து 2-4 இன்ச்சு ஒரு டியூட்ரு, இது வந்து ஒரு 4 இன்ச்சு. இது வந்து சாம்பிள் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஸ்டாக் இருக்குது, இது வந்து சாம்பிள் தான் வந்திருக்கு, வெறும் 4 இன்ச்சு டியூட்ரு. இது 2-4 இன்ச்சு ஒரு டியூட்ரு அந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்திருக்க பாக்ஸோட குவான்டிட்டி ஸ்டாக் நிறையா வந்திருக்கு. வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டரை கொடுத்து உங்களோட பொருளை எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து இதே மாதிரி நிறையா பாக்ஸஸ் வந்து நம்ம இன்னும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சப்வூஃபர் பாக்ஸஸும் இன்னும் நிறையா மாடல் வர்றது, வந்தோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். டவர் பாக்ஸும் 6 இன்ச்சஸும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி நம்மகிட்ட என்னென்ன வேணுமோ
எடுத்துக்கலாம். சூன் வந்து கேட்லாக்லேயே ஆட் பண்ணிவிடுவேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.